إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد اللهم صل على محمد وعلى محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. இஸ்லாமிய சகோதரர்களே, பூமியில் எப்பொழுதும் அமைதி நிலவ வேண்டும் என்று எண்ணுகிற சகோதர சமுதாயத்தைச் சேர்ந்த தோழர்களே, நடுநிலை உள்ளங்களே, இந்த ஆர்ப்பாட்டம் எங்களுடைய இயலாமை சொல்கிற ஆர்ப்பாட்டம் தான். நாங்கள் அல்லாஹ்வால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற சமுதாயம் இந்த அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எங்களுக்கு சான்றுகள் தந்திருக்கிறான். குந்தும் ஹைர உம்மத் வ உஹ்ரிஜத் லின்னாஸி தஅமருன பில் மஅரூஃப் வ தன்ஹுன அனில் முன்கர் து'மினூன பில்லாஹ். அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட சமுதாயத்திலே, அல்லாஹ் தேர்ந்தெடுக்கப்பட்ட சமுதாயத்தில் நீங்கள் தான் மேன்மையான சமுதாயம். காரணம், நீங்கள் நன்மையை ஏவுகின்றீர்கள், தீமையை தடுக்கின்றீர்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எங்களுக்கு வாழ்த்து செய்தி சொல்லியிருக்கிறான். மேலும் அல்லாஹ் தஆலா சூரா அல் ஹஜ் என்ற அத்தியாயத்தில் அவனுக்கு ருக்கு செய்யும்படியும் சுஜூது செய்யும்படியும் அவனை மட்டுமே வணங்கும்படியும் நல்லறங்கள் புரியும்படியும் கட்டளையிட்டதோடு சொன்னால் உங்களுக்கு போர் செய்வதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கடமையாக்கி இருக்கிறான். இதை செய்வதற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களை தேர்ந்தெடுத்துள்ளான் என்று இந்த மார்க்கம் எங்களுக்கு கற்று தந்திருக்கிறது. ஆகவேதான் துவக்கத்திலே என் வேதன் வெளிப்பாடாக சொல்லுகிறேன், இந்த ஆர்ப்பாட்டம் இது எங்களுடைய இயலாமையை காட்டுகிற ஆர்ப்பாட்டம் தான். எனக்கு முன்பு பேசிய கொள்கை பரப்பு செயலாளர் சகோதரர் முஸ்தபா அவர்கள் வெள்ளிமேடையில் பேசிய இமாமை பற்றி சொன்னார். அவர் ஒரு விஷயத்தை முஸ்தபா அவர்கள் இங்கே சொல்ல தவறிவிட்டார். அது இமாம் சொல்லுகிற பொழுது அவர் பொதுவாகவே இயக்கங்களுக்கு மாறுபட்ட சிந்தனை உள்ளவர். அதனால ஆர்ப்பாட்ட கோஷங்கள் போட்டால் மட்டும் போராது, அதனால எந்த லாபமும் இல்லை என்று இயக்கங்களுக்கு மறுதளித்து பேசியவர் அதே நேரத்தில் உண்மையை சொன்னார். அதை நாம் மறுக்க முடியாது. அவர் சொன்னார், நாம் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்வோம், பிரார்த்தனை மிக சிறந்த ஆயுதம் என்றும் சொன்னார். இன்னும் ஒருபடி மேலே போய் சொன்னார். அதை நான் இங்கே சொல்லி தான் ஆகணும். அவர் கவனிக்கலையா? அவர் அதோட வர்க்கத்தை நான் தெரிஞ்சுக்கிறேன். அவர் சொன்னாரு, முஸ்லிம்களுக்கு ஜிகாது செய்வது கடமை என்று சொன்னார். முஸ்லிம்களுக்கு ஜிகாது செய்வது கடமை. உங்களில் எவனுக்கு திறமை இருக்கிறதோ அவங்களோட ஜிகாது செய்து சேர்ந்து கொள்ளுங்கள் என்றுதான் அவர் அறிவிப்பு கொடுத்தார். உம்மால் அவர் பகிரங்கமாக தான் சொன்னார். இன்னொரு இமாமுடைய சம்பவமே நடக்க எல்லாரும் மாநாட்டுக்கு வாங்கன்னு கூப்பிட்டார். அவரு அவன் கூட்ட ஜெக பார்த்துட்டான். ஆனா அந்த இமாம் வெள்ளிக்கிழமை சம்சுன் காசிம் அவர்கள் மிக தெளிவாக தான் சொன்னாரு, இவர்களுக்கு ஜிகாது செய்வது நம்ம விதியாக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் நாம் ஏதோ ஒரு சட்டத்தின் காரணமாக தடுக்கப்பட்டிருக்கிறோம். ஒவ்வொரு மூமினும் உள்ளங்களும் என்னது வார்த்தை சொல்வது சொன்னால், நமது கரங்கள் உறக்கத்திலும் உள்ளத்தாலும் ஆயுதங்களை ஏந்தி கொண்டுதான் இருக்கிறது. நாம் மிகுந்த வேதனையோடு தான் இருக்கிறோம். எதிரிகள் பெண்களையும் குழந்தைகளையும் கொள்வதற்கு காரணம் வெறும் ரோஹிங்கியா மாகாணம் என்ற அந்த பூமி மட்டுமே காரணம் அல்ல. அவர்கள் ஏற்றிருக்கிற லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கொள்கையும் தான் இதற்கு பெரிய காரணமாக அமைந்திருக்கிறது என்பதுதான் இதில் இருக்கிற பின்னணியாக இருக்கிற உண்மை. ஐக்கிய நாட்டு சபையாக இருக்கட்டும், அமெரிக்காவாக இருக்கட்டும், நேட்டோ போன்ற பன்னாட்டு படைகளாக இருக்கட்டும், இவர்கள் விஷயத்தில் வாய் திறக்காமல் இருப்பதற்கு காரணம் வேறு எதுவும் கிடையாது. அவர்கள் வாய் திறக்காமல் இருந்ததற்கு காரணம், இந்த மக்கள் அல்லாஹ்வை வணக்கத்திற்குரியவனாக ஏற்றுக்கொண்டார்கள். ஒரே காரணத்திற்காகத்தான் ரோஹிங்கியா மாகாணத்து முஸ்லிம்கள் இன்றைக்கு படுகொலைக்கு ஆளாகி இருக்கிறார்கள், நாட்டை விட்டு கடத்தப்பட்டிருக்கிறார்கள்.
இந்த சம்பவம் ஏதோ கடந்த ஒரு 2 ஆண்டு 3 ஆண்டுகளாக நடப்பதாக அறிந்து கொள்ள வேண்டாம். 13ஆம் நூற்றாண்டில் தான் முதலாக அங்கே பர்மாவிலே மன்னராட்சி நடைபெற்றது. அந்த 13ஆம் நூற்றாண்டில் மன்னராட்சி வருவதற்கு முன்பாக பர்மாவில் இஸ்லாம் இருக்கிறது. ஹிஜ்ரி 60ஆம் நூற்றாண்டில் முகமது இப்னு ஹனஃபியா என்று சொல்லக்கூடிய அரபியை சேர்ந்தவர் ஒரு தாபியின் முதலாக இஸ்லாத்தை எடுத்துக்கொண்டு பங்களாதேஷ் வழியாக சீனா செல்கிற பொழுது பர்மாவிலே தங்குகிறார். அவர்தான் அங்கு இஸ்லாத்தை முதலாக கொண்டு வருகிறார். பர்மா என்ற தேசத்தில் மன்னராட்சி வருவதற்கு முன்பாக இஸ்லாம் அங்கே குடிகொண்டு விட்டது. பின்னர் பாரசீகத்திலிருந்து பல்வேறு இஸ்லாமியர்கள் பாரசீகத்திலிருந்து புறப்பட்டு வந்து சீன தேசத்தில் பட்டு வளர்ச்சியில் சிறந்திருந்த காரணத்தினால் பட்டுவை அவர்கள் அங்கிருந்து வாங்கி செல்வதற்காக வருகிற வழியிலே அங்கே தங்கி அவர்கள் சொந்த குடிகளாக மாறி போனார்கள். ஆனால் முதலாக இந்த இஸ்லாமிய விரோத போக்கை உருவாக்கியவர் ஆண்டபைன் நாக் என்று சொல்லக்கூடிய மன்னன். முதலான பர்மா புத்த மன்னன் தான் முதலாக இஸ்லாமிய விரோத கொள்கையை அங்கே கொண்டு வந்தான். இவன் 1550 முதல் 1589 வரை ஆட்சி செய்திருக்கிறான். இவனுடைய ஆட்சி காலத்தில் தான் முதலாக இவன் அங்கே இறைச்சி அறுக்கக்கூடாது, ஆடு மாடு கோழிகளை அறுக்கக்கூடாது என்று இதற்கு முன்பு ஆண்ட ஜெயலலிதா அவர்கள் சட்டம் போட்டார்கள் அல்லவா? அதே போன்ற ஒரு சட்டத்தை முஸ்லிம்களுக்கு எதிராக அறுக்கக்கூடாது என்று சட்டம் போட்டான் இந்த ஆண்டபாய் நாக் என்று சொல்லக்கூடிய இந்த அரசன். அத்தோடு மட்டுமல்ல, ஈதுல் அல்கா, ஈதுல் ஃபித்ர் போன்ற பண்டிகைகளுக்கு முதலாக தடை செய்தவன் இந்த மன்னன் தான். ஆக இஸ்லாத்துக்கு எதிரான கொள்கைகள் முழக்கங்கள் என்பது நேற்று நடந்ததாக யாரும் கருத வேண்டாம். பர்மாவிலே அது தொன்று தொட்டு நடந்து வருகிறது. பின்னர் 18ஆம் நூற்றாண்டில் போட்டோ என்று சொல்லக்கூடிய மன்னன் அவன் இமாம்களை 4 இமாம்களை, இஸ்லாமிய மார்க்க அறிஞர்களை 4 இமாம்களை பிடித்து கட்டாயப்படுத்தி பன்றி இறைச்சி தின்னும்படி அவர்கள் வாயிலை திணித்தான். அவர்கள் அதை தின்ன மறுத்த போது அவர்களை பகிரமாக ஊருக்கு மத்தியில் வைத்து தூக்கிலிட்டு படுகொலை செய்தான். இப்படி இவர்கள் அரங்கேற்றுவதில் எந்த குறையும் ஏற்பட்டதே கிடையாது. 1990 மிகப்பெரிய இனக்கலவரம் நடந்திருக்கிறது. அதை இனக்கலவரம் என்று இந்த சமுதாயத்திற்கு ஊடகங்கள் சொல்லி வந்தன. அது இனக்கலவரம் கிடையாது, அது ஒரு இனப்படுகொலை. அது தெளிவாக திட்டமிட்டே முஸ்லிம்களை ரோஹிங்கியா மாகாணத்தில் முஸ்லிம்கள் இருக்கக்கூடாது. ஏன் இவர்கள் இப்படி திட்டமிட்டார்கள் என்று பார்த்தால், பங்களாதேஷுக்கு அடுத்தால் இருக்கிற பகுதி தான் பர்மா. இந்த பங்களாதேஷுக்கு அருகில் இருக்கிற ஒட்டி இருக்கிற மாகாணம் தான் ரோஹிங்கியா மாகாணம். இந்த மாகாணத்தில் முஸ்லிம்கள் வலிமை பெற்றால் நாளை பங்களாதேஷ் போன்ற நாடுகளிலே இஸ்லாமிய அடிப்படைவாதிகள் கையிலே ஆட்சி போகும் என்று சொன்னால் மெல்ல ரோஹிங்கியா மாகாணத்தில் அவர்கள் கை வைப்பார்கள். இவருடைய ஆட்சி அதிகாரம் விரிவடையும் என்ற காரணத்தினால் திட்டமிட்டே இவர்கள் புத்த பிட்சிகள், இவர்கள் இஸ்லாமிய ஆட்சி எங்கும் வந்துவிடக் கூடாது, பரவுவதற்கு ஏதுவாகிவிடக் கூடாது என்று திட்டமிட்டே இவர்கள் ரோஹிங்கியா மாகாண முஸ்லிம்களை படுகொலை செய்தார்கள். அந்த படுகொலை செய்வதற்கென்றே ஒரு இயக்கத்தையும் புத்த பிட்சிகள் ஆரம்பித்திருக்கிறார்கள். அந்த இயக்கத்தின் பெயர் 969 என்று சொல்லக்கூடிய தனி இயக்கத்தை பெண்ணின் பெயரால் ஈராக் சிரியாவில் IS என்று எழுத்துப்பூர்வமாக இருந்தது IS ஆக சுருங்கி போனதை போன்று அவர்கள் அல்பபெட்டிக்ல பெயர் வைத்தார்கள். இந்த புத்த பயங்கரவாதிகள் இவர்கள் நம்பர்ல 969 என்ற பெயரை வைத்து இந்த இயக்கத்துடைய கொள்கையை ரோஹிங்கியா மாகாணத்தில் முஸ்லிம்கள் யாரும் இருக்கக்கூடாது, இந்த ஒட்டுமொத்த முஸ்லிம்களை நாம் கருவறுக்க வேண்டும், இந்த நாட்டை விட்டு அப்புறப்படுத்த. 2ல 1 நீங்கள் கொல்லப்படுவீர்கள் அல்லது இந்த நாட்டை விட்டு நீங்கள் வெளியேற்றப்படுவீர்கள். 2வது ஒண்ணு செஞ்சுக்கோ. 1990 2,80,000 பேர், 1 2 அல்ல 2,80,000 பேர் இந்த பர்மாவை விட்டு கிளம்பி போய் அருகில் இருக்கிற பங்களாதேசத்திலே மீண்டும் குடியேறினார்கள். 2,80,000 பேர், கற்பனை கூட செய்து பார்க்க முடியாது. மீண்டும் 1996 மீண்டும் இனப்படுகொலை ஆரம்பித்தார்கள். முதல்ல 20 பேர்கள் கொல்லப்பட்டதாக செய்தி சொல்லப்பட்டது. பின்னர் தோண்ட எப்படி குஜராத் கலவரம் நடந்து முதலில் சுருக்கமான செய்தி சொல்லிவிட்டு பின்னர் கலவரம் முடிந்த பிறகு வயல்வெளிகளை எல்லாம் விவசாயத்திற்காக கலப்புகளை உழுத போது எலும்பு கூடுகளும் மண்டை ஓடுகளும் கிடைத்ததை போன்று ஆயிரக்கணக்கான உயிர்களுடைய ஆயிரக்கணக்கான சடலங்கள் பர்மாவிலே கிடைத்தன. விளைநிலங்களை தோண்டினால் நெல்லும் பயிரும் வருவதற்கு பதிலாக முஸ்லிம்களுடைய சடலங்கள் தான் பூமிக்கு அடியிலிருந்து கிடைத்தன என்பதை
தெளிவாக ராய்டர்ஸ் போன்ற பத்திரிகைகள்லாம் இந்த இனக்கலவரம் திட்டமிட்டு தான் நடந்திருக்கிறது என்ற செய்தியை வெளியே கொண்டு வந்த போதுதான் ஓரளவு இந்த இப்படி ஒரு சம்பவம் நடக்கிறதா என்பதை மக்கள் பக்கம் திரும்பி வைக்க பார்த்தார்கள். இவர்கள் இருட்டடிப்பு செய்யப்பட்ட காரணத்தை நான் துவக்கத்தில் சொன்னதை போன்று இவர்கள் அல்லாஹ் ஒருவன் தான் வணக்கத்திற்குரியவன் என்ற கொள்கையை சுமந்ததனால் அவர்கள் முழுமையாக கடைபிடித்தார்களா இல்லையா என்ற விவாதத்துக்குள் நாம் செல்ல வேண்டாம். அதற்கு ஒரு தனி அமைப்பு இருக்கிறது. அவர்கள் இதே வேலை மசாயல் பிரச்சனை வரலாம் ஆட்டு நெஞ்சில கட்டு கவட்டைகளை கையை விட்டுக இல்லைன்னா முஸ்லீம் இல்ல ஆராய்ச்சி இது இந்த கூட்டம் தான் வரல. நான் சொல்லுவது இவர்கள் அல்லாஹ் ஒருவன் தான் என்று நம்பிக்கை கொண்டார்கள். வணக்கத்துக்கு அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை என்று சொன்னார்கள். இறை தூதர் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் வாழ்க்கை வழிகாட்டியாக ஏற்றுக்கொண்டார்கள். படுகொலை செய்யப்பட்டார்கள். அதற்காக படுகொலை செய்யப்பட்டார்கள் நம் அப்பாவி மக்கள். ஆக இந்த மக்களுக்கு ஏற்படுகிற துயரம் தொடர்ந்து ஆண்டாண்டு காலமாய் நடந்து வருகிறது. இதன் வேதனையும் வேடிக்கையும் என்ன என்று சொன்னால் இந்த செய்திகள் எல்லாம் தொடர்ந்து இருட்டடிப்பு செய்யப்பட்டதோடு அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஐநா மன்றங்கள் அமெரிக்கா இயக்குகிற பன்னாட்டு படைகளுடன் அமைதியை நிலைநாட்டுகிற வேர்ல்ட் பீஸ் கீப்பிங் போர்ஸ் உலக அமைதியை நிலைநாட்டுகிற படைகள் எல்லாம் என்ன செய்து கொண்டிருந்தன? ஏன் இவர்கள் முன்வருவது இல்லை? இந்த புத்தகச்சிகள் வேலை என்ன? இவர்கள் இங்கே மட்டுமா வருமாறு மட்டுமா செய்தார்கள்? இலங்கையிலும் செய்தார்கள். இலங்கையில் தம்புலாவில் நம்முடைய முஸ்லீம்களுடைய பள்ளிவாசலை இணைத்தார்கள். ஒரு ஜும்மா தினத்திலிருந்து தொழுகை நடத்தவிடாமல் தடுத்தார்கள். முஸ்லீம்களை படுகொலை செய்வோம் என்று அவர்கள் கடுமையான மிரட்டலுக்கு ஆளாக்கினார்கள் முஸ்லீம்களை. இவர்கள் எங்கெல்லாம் இவர்கள் சிறுபான்மை மக்களாக இவருக்கு கீழே இருக்கிறார்களோ அந்த மக்களை எல்லாம் படுகொலை செய்வதிலே இவர்கள் கை சேர்ந்தவர்களாக இருக்கிறார்கள். இவன் சும்மா முத்தம் சரணம் கச்சாமி டேய் உன்னைய போட்டு அறுக்கம் தான் நம்ம சொல்லுவோம். இவனை பிஸ்மில்லா சொல்லி என்ன செஞ்சணும்? கடாவை போட்டு அறுக்கிற மாதிரி 4 சாமியான் செருப்பால் அடிச்சா பத்தாது. ஆனால் என்ன தெரியுமா, எல்லா சமூகத்திலும் நான் நல்லவன் இருக்கான். பிரச்சனை அதுதான். புத்த பிட்சிகள்ல 90% கட்டிட்டான். ஒரு 10% சாமியார் அவன் என்ன நினைச்சா வழக்கம் போல புத்தம் சரணம் கச்சாமி சொல்லிக்கிட்டே இருக்கான். இந்த அமைதியை நிலைநாட்டுகிற ஒரு சாரா இருக்கிற காரணத்தினால் ஒட்டுமொத்த புத்தர்கள் மீது நாம் பௌத்தர்கள் மீது கோபத்தை நாம் திருப்ப இயலவில்லை. இருந்த போதிலும் பெரும்பான்மை சமுதாயம் எடுக்கிற முடிவுக்கு இவர்கள் அடிபணிந்து போகிற காரணத்தினால் மனித உயிர்கள் பலியாவது ஒன்றும் குறைந்து போவதில்லை. இவருடைய இலக்கிலே யார் அப்பாவி பெண்கள் ஓட ஓட விட்டு கற்பழிக்கப்படுகிறார்கள். எங்க குஜராத்தில் எப்படி நடந்ததோ இந்த குஜராத் ரிஹர்சலை அல்லது ஒருவேளை வருமான இதற்கு முன்பு நடத்திய ரிஹர்சலை குஜராத்தில் செய்தார்களா? மீரட்டிலும் நட்டுரை மதுவானி ரத யாத்திரை போன போது செய்தார்களே அதே போன்று செய்தார்களா என்று பார்த்தால் இவர்கள் எல்லாம் ஒரே களத்தில் இருப்பதை நம்மால் அறிந்து கொள்ள முடிகிறது. கடந்த ஒரு வாரத்துக்கு முன்பாக ஒரு சுற்றுலா அமைச்சர், பிரதம அமைச்சரே கிடையாது, உலக சுற்றுலா அமைச்சர் மோடி அவரை சுத்தி பார்த்து வந்தார். அவன் எல்லா நாளையும் என்ன 2002 கலவரத்துக்கு பிறகு அவரை எந்த நாட்டுக்குள்ளே அனுமதிக்கல. பெரிய படுகொலையாளன் என்று மனித உரிமையாக தடுத்திருந்த காரணத்தினால் இனி நான் பிரதமரான முதல் வேலை நாட்டை பத்தி எனக்கு கவலையே கிடையாது. நான் எல்லா நாடும் சுத்தி பார்த்து தாண்டா வருவேன். எல்லா நாடும் சுத்தி பார்த்துருவேன். அதுக்கு பாய் வரிப்பணத்துல பணம் கட்டணும்டா. பாய் வரிப்பணத்துல பணம் கட்டணும். நான் போயிட்டு வருவேன் என்று வெறி பிடிச்சி சுத்திட்டு இருக்காருல இந்த நரேந்திர மோடி. சீனால போய் என்ன பேசினாரு? சீனால போய் என்ன சொல்லணும்? சீனால போய் எப்பா நம்ம நாட்டுல எனக்கு பெரிய அச்சுறுத்தலா இருக்குது இந்தியன் சைனா பார்டர் பிரச்சனை தான். பாகிஸ்தான் எனக்கு ஒரு பெரிய நாடே, சவாலான நாடே கிடையாது. பாகிஸ்தானை என்ன சமாளிக்க முடியும். ஆனால் இந்திய சீனன் பார்டர் இஷ்யூ தான் எனக்கு மிகப்பெரிய பிரச்சனை, சவாலாக இருக்கிறது. அதற்கு ஒரு முடிவு கட்டுவோம் இங்க இருந்து சொன்னா சீன இந்திய பிரதமர் விமானத்தில் குடுகுடு ஏறுகிறார். விமானம் தயாராக இருக்கிறது. இறங்கியதும் சீன அதிபரை கையை பிடித்து பகிரங்கமாக சொல்லுவார், ஒழுங்கா இருந்துக்கோ இல்லைன்னா நடக்கிறே வேற என்று சொல்லுவார். இதெல்லாம் ஊடகங்கள் என்ன இறங்கிய ஊடகங்கள் பேட்டி பேசுவாங்க, டிஸ்கஷன் நடக்கும். பிரதமருடைய பயணம் எப்படி இருக்கும்? சீன பயணம் எப்படி இருக்கும்? பிரதமருடைய சீன பயணம் சீனாவுக்கு கலக்கம் ஏற்படுத்துமா? யாரு இவங்களா டிவியில் உட்கார்ந்து பேசிக்க வேண்டியது. இவன் என்ன செஞ்சிட்டான்? சீன பிரதமரும் இந்திய பிரதமர் ஊஞ்சல் உட்கார்ந்து ஆடிட்டு இருந்தாங்க. பாத்தீங்களா? ஊஞ்சல் ஆடினாங்க பாத்தீங்களா? அத்தான் என்னத்தான் நீ சீனா தான் நான் இந்தியா தான். கரெக்டா 300 பேரு சீனா பார்டர், சீனால இருந்து இந்தியா பார்டர் குதிரையில உள்ள வந்தான். எங்க இவன் கொஞ்சிக்கிட்டு இருக்கும்போது ஊஞ்சல் ஆடி அத்தான் கொஞ்சம் அவன் ஒண்ணு இறக்கிட்டு பாத்தேடா நீ எங்க பிரதமரை ஊஞ்சல் ஆட்டா உன்னை விட்டுருவனா?
நான் சைனா சைனா தான் சொல்றாங்க. இந்த சைனால போய் இவர் என்ன சொல்லணும்? சீனா எங்களுக்கு பெரும் அச்சுறுத்தலாக இருக்கிறது, சீன சவால்களை நாங்கள் என்ன செய்வோம் எதிர்கொள்வோம் சொல்வதற்கு பதில் அங்க போய் என்ன சொன்னான் தெரியுமா? சீனால போய் வார்த்தை விட்டான், உலகில் எதிர்வருகிற தீவிரவாதத்துக்கு எதிராக வருகிற சவால்களை எல்லாம் நாம ஒன்றாக சேர்ந்து முறியடிக்க வேண்டும் அப்படின்னா. எப்படி இவனுங்க ஆம்பளை என்ன சொல்லணும்? இந்தியால 140 கோடி பேர் இருக்கான்னா ஒரு 115 கோடி பேர் இருக்கான். இந்தியா ஒன்று செலச்ச நாடு கிடையாதுடா என்று சொல்வதற்கு பதிலாக இவன் யாரை பொது எதிரியாக மாற்றினார்கள்? தீவிரவாதம் என்ற பெயரை யாருக்கு வச்சிருக்கான்? புத்த பிட்சுகள் எந்த பெண்களையும் கற்பழிக்கலாம், ஓட விட்டு கொலை செய்யலாம், குழந்தைகளை கொல்லலாம், நாடு கடத்தலாம், குழி தோண்டி புதைக்கலாம், வெட்டி சிறைக்கலாம். இவர்களை புத்த பிச்சை என்று சொல்வார்கள், அல்லது பௌத்த வெறிகள் என்று மட்டும் சொல்வார்கள். இவர்கள் தீவிரவாதி என்று சொல்ல மாட்டார்கள். ஆனால் முஸ்லீம்கள் எவராவது ஒருவன் தான் பாதிக்கப்பட்டதற்கு பதிலடி கொடுத்தால் பயங்கரவாதி தீவிரவாதி என்று சொல்லுகிறார்கள். இவன் சீனால போய் இந்த நாட்டு பிரதமர் சொன்னார், என்ன சொன்னார்? சீனால போய் அவர் சொன்னார், நாம் எல்லா நாடுகளும் சேர்ந்து தீவிரவாதத்துக்கு எதிராக நாம் தயாராக வேண்டும். நான் இப்போ கேட்கிறேன், இதை நான் சொல்லவில்லை, இந்த நாட்டில் இதுக்கு முன்னாடி மத்திய அமைச்சராக அருண் ஷோரி சொல்லுகிறார். அருண் ஷோரி சொல்லுகிறார், இந்த நாட்டில் சிறுபான்மை சமுதாயமாக வாழுகிற மக்களிடத்தில் ஆட்சி செய்கிற மத்திய அரசாங்கம் கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். இவர்களுடைய செயல்பாடுகள் ஒழுங்காக இல்லை என்று சொன்னால் ஐஎஸ் போன்ற பயங்கரவாத அமைப்புகள் தயாராக காத்திருக்கின்றன. இந்தியாவில் ஒரு பலம் பெரிய 100 இளைஞர்கள் இருந்தால் போதும் இந்தியாவை நிலைகுலைய வைத்து விடுவார்கள், ஐஎஸோடு கைகோர்த்து விடுவார்கள் என்று சொன்னார். இது அருண் ஷோரி தான் சொன்னார். அருண் ஷோரியே சொன்னார். இது அருண் ஷோரி மட்டுமா சொன்னாரு? ராஜீவ் காந்தியுடைய மகன் ராகுல் காந்தி ஒரு 56 நாள் வெளியூர் காணாம போயிட்டார். பேசலாம் பிரீச்சிங் பண்ணிட்டு வந்தார். அவர் போறதுக்கு முன்னாடி ஒரு பிரச்சனை பாராளுமன்றத்தில் வந்துச்சு. என்ன சொன்னாரு? முசஃபர் நகர் கலவரத்தை சுட்டி காண்பித்தார். வட இந்தியாவில் முசஃபர் நகர் கலவரம் நடந்தது. இந்த கலவரத்துக்கும் இப்போ பர்மாவில் நடந்த கலவரத்துக்கு ஒரு ஒற்றுமை உண்டு. இவர்கள் ஊடகத்தில் ஒரே ஒரு செய்தியை மட்டும் கசிய விடுவார்கள். எப்படி தெரியுமா? முஸ்லிம் இளைஞர்கள் அங்கு வாழ்கிற பெரும்பான்மை சமுதாயத்தை ஒரு பெண்ணை கற்பழித்தார்கள், கற்பழித்து கொலை செய்தார்கள், ஒரு செய்தியை போட்டு விட்டுருவோம், அவ்வளவுதான். இதன் காரணமாக கலவரம் வெடித்ததாக மட்டுமே காண்பிப்பார்கள். வேற காரணத்தை சொன்னால் எடுபடாது. ஆக இவர்கள் சொல்லுவார்கள், முஸ்லிம் பெண்ணை, முஸ்லிம் அல்லாத பெண்ணை அவருடைய முஸ்லிம் இளைஞர்கள் கேலி செய்தார்கள். இதை முசஃபர் நகரில் கலவரம் ஜாத் இனத்தோடு கலவரம் நடப்பதற்கு முன்பாக இவர் சொன்ன பிரச்சனை, 4 முஸ்லிம் இளைஞர்கள் ஜாத் இனத்து பெண்ணை கேலி செய்தார்கள். அதை கேட்க வந்த இளைஞரை அடித்து கொலை செய்து விட்டார்கள். அதன் விளைவாக ஜாட்டுகளும் முஸ்லிம்களும் முசஃபர் நகரில் கடுமையாக மோதிக்கொண்டார்கள். எங்க? யூபியில கடுமையாக மோதிக்கொண்டார்கள். இதனால் இனக்கலவரம் உருவானது. இன்றைக்கு அந்த கலவரத்தை காரணம் காட்டி 48,000 பேர் இந்திய நாட்டுக்கு சொந்த மண்ணில் வீடுகளை இழந்து அகதிகளாக இந்த நாட்டில் வாழ்கிறார்கள். இந்த நாட்டில் வாழ்கிறார்கள். இந்த சம்பவத்தை தான் ராகுல் காந்தி குறிப்பிட்டு சொன்னார், சிறுபான்மை மக்கள் விஷயத்தில் கவனமாக நடந்து கொள்ளுங்கள், எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள். அதில் சில இளைஞர்கள் தன்னை தீவிரவாத இயக்கங்களோடு தொடர்பு வைத்துக் கொண்டால் நிலைமை மோசமாக மாறும் என்று ராகுல் காந்தி சொன்ன போது ஊடகங்கள் அவருக்கு எதிராக குதித்தன. மத்திய அரசும் குதித்தது. அவர் இயல்பைத்தான் சொன்னார், இயல்பைத்தான் சொன்னார். நான் கேட்கிறேன், ஓப்பனா பேசுறேன். எப்ப நம்ம எல்லாரும் வாழ முடியாது, நம்ம கொண்டாட்டி பிள்ளைகள்லாம் ஓட வச்சு தீ வச்சு கொளுத்திடுவான், குழந்தையை கொன்றுவான், நாம தொடர்பு கூடாது, பள்ளி வாசலை இழைச்சிருவான். இதுக்கு யார் துணை நிற்பா? ராணுவம் துணை நிற்பான், காவல்துறை துணை இருப்பான். என்ன நீதிமன்றம் வந்து ராமர் கோயில் பாபர் மசூதி பள்ளிவாசல் ராமர் பிறந்த இடம் சொல்லிட்டான். அப்ப நாங்க என்னடா செய்யணும்? நாங்க ஓட்டு போட்டு போடணுமா? ஓட்டு போட வாடா போனோம், எங்கப்பா போனோம்? இல்ல மண்டை மண்டை ஆட்டம் முஸ்லிம்களுக்கு ஜிகாது கடமையாயிரும், கடமையானம். அப்ப எவனா ஆலிம்சா டிவில தெரிஞ்சு அப்படி ஒரு சம்பவமே நடைபெறவில்லை. நான் முதல்ல அவனை போடுறான், முதல்ல அவனை காலி பண்ணிடணும். சும்மா பேசி கீழே இருந்து தவக்கும் தலையெடுத்து மெம்பர்ல வச்சிடணும். முதல் கொலை வந்தான். ஏன்னா கொலையை விட குழப்பம் புரியுதுன்னு இருக்கான். நாட்டுல உண்மை செய்திய இவன் என்ன கேட்டா என்னமா சொல்றான்? நான் அங்க எங்க நாட்டு அந்த நாட்டுக்கு போன் போட்டு கேட்டேன், ஏன்டா நீ உலக தொகுதி மாட்டான் வைராண்டிலா இங்கட எழுந்து அறிஞ்சதின் கொடிய மாத்தி தலைகளை கட்டி வச்சுக்கிட்டு நீ பண்ற கூட்டு தாங்க முடியல. கேட்டா நாங்க அமெரிக்கா போன் போட்டு கேட்டேன், ஏன்னா உனக்கு பராக் ஒபாமா வச்சானா? நான் பர்மாவுக்கு போட்டு கேட்டாங்க, சயின்ஸ் பர்மா அதிபர் உனக்கு சாச்சாவா?
நான் பர்மால எங்க ஃப்ரெண்ட் இருக்காரு, போன் போட்டு கேட்டேன், உன் ஃப்ரெண்ட தான் போட்டுருப்பானே. என்னடா கதை விடுறீங்க? என்ன சொன்னாலும் ஒரு கூட்ட பாருங்க, சுபானுங்களா பாருங்க அண்ணன் ஏன்டா வெட்டி சாவுல, என்னடா கிறுக்கு பிடிச்சு அழுறீங்க? அவன் இந்த நாட்டுல இவ்வளவு பேர பைத்தியக்காரன், நீ மீடியா சொல்றதெல்லாம் பைத்தியக்காரன், பெரிய பெரிய உலக அறிஞர்கள் எல்லாம் இந்த பத்வா கொடுத்துட்டு இருக்கான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி. இதையெல்லாம் சிந்திக்கிற ஆற்றல் இல்லாம ஒரு கூட்டத்தார் உட்கார்ந்துகிட்டு முஸ்லிம் சமூகத்தோட வேகத்தை இவனுக்கு தெரியுமா குரான்ல ஜிகாதுங்கிற வசனத்தை எடுக்க சொல்லுவாங்க. இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு ரப்பர் வச்சு எச்சு வச்சு அழிச்சுவான் தலைமை உட்காந்து. குண்டாப்பா அந்த குரான்ல ஜிகாத்தை வச்சு அழியில எச்சு வச்சு அழிச்சு ஜம்ப் பண்ணி வாசி பார்த்துக்கணும். அந்த அளவுக்கு நிலைமை மோசமாகிறது. காரணம் நான் ஏன் பேசுகிறேன் தெரியுமா? உண்மை அல்லாம ஆணையிட்டு சொல்லு. இன்னைக்கு கறி திங்காத மட்டும் கைதுக்கு, கவிச்ச திங்காத மட்டும் கைதுக்கு. உண்மை கறி கவுச்ச திங்கிறான்னு கேட்கல, நீ எல்லாம் நின்று தான் கேட்க. கவுச்ச திங்காத மட்டும் கைதுக்கு அப்படி எண்ணிட்டேன். 1 2 3 கை தூக்கலாம். 7 பேர் 700 பேர் நிக்கிற 7 பேர் தான் கறி திங்கல. நம்ம எல்லாம் சாப்பிட்டோம்ல, நல்லா சாப்பிட்டோம். கம்மியா சிறுகுடலா பெருகுடலா? பெருகுடல். அல்லாஹ் மீது ஆணையாக, அல்லாஹ் மீது ஆணையாக ஒரு மூமினுடைய கண்கள்ல ஒரு கண்ல வேதனை வந்தால் மற்றொரு கண் செய்யும் கண்ணீர் வெடிக்கணும். அதைத்தான் சம்சுல் காசிமி சொன்னார். சம்சுல் காசிமி அதை தான் சொன்னார். நம்ம கண்கள்ல கண்ணீர் வேணும்பா. ஆனா இந்த கண்கள்ல கண்ணீர் வருதுங்கிறதுக்கு நாங்க உலகத்துக்கு எடுத்து சொல்வதற்கு தான் ரோட்ல வந்து நிற்கும். இந்த கண்கள் அழக்கூடிய கண்கள் தான். ஆனால் அங்கே நிலைமை என்ன தெரியுமா? எப்பா இவன் வந்து பிடிச்சு வச்சு கற்பழிக்கிறான். நம்ம பிள்ளைகளை பிடித்து வைத்து பிள்ளைகளை கற்பழிக்கான். தாய் முன்னாடி வயது வந்த பெண்ணை கற்பழிக்கிறார்கள். சகோதரன் முன்னாடி தாயை கற்பழிக்கிறான். கற்பையும் தொலைத்து நம்ம உடமைகளை தொலைத்து வாழ்றதை விட இந்த கடல்ல போய் எங்காவது இந்த கனிமா சொன்ன நாடுகள்லாம் இருக்குன்னு சொல்றாங்கல்லப்பா. இந்தோனேசியா, இந்த மலேசியா, சவுதி, இவனெல்லாம் ஏதாச்சும் நமக்கு கை கொடுத்துட மாட்டானா என்று அந்த நம்ம மேல இருக்க சகோதர பாசத்துக்காக கடல் ஏறி வந்துட்டான். அவன் அமெரிக்காவுக்கு போல, இத்தாலிக்கு போல, பிரான்ஸுக்கு போல. அவன் இந்த படகுல கூரையே இல்லாத படகு, கூரையே இல்லாத படகு, எந்த மோட்டாரும் கிடையாது, துடுப்படிச்சுட்டு வாரான். இதுல கர்ப்பிணி பெண்களும் உண்டு, பால்குடி சுமந்து கொண்டிருக்கிற குழந்தைகளும் இருக்கு, வயசு வந்த பெண்கள் இருக்கு, நோய்வாய்ப்பட்ட பெரியவனும் இருக்கான். எல்லாம் 30 பேர் இருக்கிற இடத்துக்குள்ள 80 பேர் போட்டுல வாழ்ந்துருக்கான். 80 பேர். அவன் எப்படி தன் மனச்சாலம் எப்படி கழிப்பான், இயற்கை உபாதை எப்படி கழிப்பான்? அவனுக்கு அதை பத்தி கவலை இல்லை. அந்த குஃபார்கள் கையில் சிக்கி தன் கற்பையும் மானத்தையும் இழந்து தினம் தினம் செத்து அடிமைகளாய் வாழ்வதை விட ஹிஜ்ரத் பண்ணிட வேண்டியதான் என்று அவன் கடல் சுமந்து செய்கிற அந்த பாய்மர படகுல ஏறி வந்துட்டு இருக்கான். அவனுக்கு வானம் தான் கூரை. எப்பெல்லாம் அலை உயர்கிறதோ அப்பெல்லாம் அவன் உயிர் மேல போயிட்டு தான் கீழே வரும். உயர்ந்து கப்பல் கீழே இறங்கும் போது ஒண்ணு கரையில சிந்திச்சு தண்ணிக்குள்ள விழுந்துட்டான்னா அவன் பிழைச்சாதான் உண்டு. இன்னும் நீண்ட நாள் ஆகி உணவு கிடையாது, உணவு இல்ல, கடலிலே குதித்து கரையிலே நீந்தி போகலாம் நினைத்து எத்தனையோ பேர் தண்ணிக்குள்ளே மூழ்கி மரணித்தார்கள். 200க்கும் மேற்பட்ட உடல்கள் எடுக்கப்பட்டிருக்கு. இதுவரைக்கும் 200க்கும் மேற்பட்ட உடல்கள் எடுக்கப்பட்டிருக்கு. நான் கேட்டேன், நம்மளாம் சாப்பிட்டோம்ல, நம்மளாம் சாப்பிட்டோம். அவங்களுக்கு சாப்பாடு கிடையாது, தண்ணி கிடையாது, மழை ஜலம் கழிக்க முடியாது, ஓய்வு கிடையாது, இரவு பகல் எது கிடையாது. கடல்ல வெயில் எப்படின்னு தெரியுமா? கடல் நீரே ஆவியாக்குற அளவுக்கு தான் சூரிய வெப்பம் இருக்கும். ஆனால் அந்த பிள்ளைகள் எல்லாம் அதுல உட்கார்ந்து இருக்கு. இந்தோனேசியா நாட்டுடைய கடற்கரை பகுதியில வந்து 300க்கும் மேற்பட்டவர் கப்பல்ல வந்து பாய்மர கப்பல்ல வந்து நிக்கிறான். இந்தோனேசியா நாட்டு நேரி வந்து பேச்சுவார்த்தை நடத்திட்டு சொல்லலாம், எங்க நாடு உங்களை உள்ள ஏற்றுக்கொள்ளாது. ஏன் தெரியுமா? உங்களை ஏற்றுக்கொள்ள முடியாது, நீங்கள் சட்டவிரோத குடிமக்களாக கருதப்படுகிறது, உங்கள் சிறையில தான் நம்மளை அடைப்போம். 1. 2வது, உங்களுக்கு உணவு எதுவும் தரலாமா என்று நாங்கள் பரிசீலனை செய்கிறோம். சாப்பாடு கொடுக்கிறதுக்கு ஆலோசனை கொண்ட இஸ்லாமிய நாடுகள் உருவாயிட்டு சாப்பாடு தருவதற்கு அவன் சொல்றான். சைன்தான் என்று சொல்லக்கூடிய பர்மாவுடைய அதிபர் சொல்லுகிறான், இந்த நாட்டு பர்மாவுடைய முஸ்லிம்கள் எல்லாம் இந்த நாட்டை காலி பண்ணி ஓடிடு. முதல்ல ரோஹிங்கியா முஸ்லிம்ல மட்டும்தான் சொன்னான். இப்ப 969 என்ற அமைப்பு, தீவிர பயங்கரவாத அமைப்பு சொல்லுகிறது, பர்மாவுக்கு அத்தனை முஸ்லிம் இந்த நாட்டை விட்டு ஓடிடு. பர்மா அத்தனை முஸ்லிம் நாட்டை விட்டு ஓடிடு. இந்த மண் புனிதமிக்க புத்தர்கள் வாழ்கிற புத்த மதத்தை தலைவர் வாழ்கிற மண்ணாகத்தான் இருக்க வேண்டும் என்று இப்பொழுது அந்த மதவெறி சூடு பிடித்திருக்கிறது. இந்த மதவெறி சூடு பிடித்ததன் விளைவுதான், விளைவுடைய தீவிரத்தை விளங்கிக் கொண்ட இந்த மக்கள் தப்பித்து ஓடுவதற்காக தன் உயிர்களை பிடித்துக் கொண்டு கரைக்கு சென்றிருக்கிறார்கள். பர்மாவில் தோன்றினால் அங்கே கனிம வளம் கிடைக்கிறதோ இல்லையோ,
ரோஹிங்கியா முஸ்லிம்களுடைய எலும்புகளும் சடலங்களும் சாட்சிகளாக கிடக்கும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான், சூரியன் சுடர் எழுந்து போகும், நட்சத்திரங்கள் உறைந்துவிடும், சந்திரன் ஒளி மங்கி போகும், மலைகள் அடித்து தூள் தூளாக பெயர்க்கப்படும், கடல் நீர் கொந்தளிக்கும், காட்டு மிருகங்கள் ஒன்று சேர்க்கப்படும். அந்த நாளில் பூமியில் புதைக்கப்பட்டவர்களை எழுப்பி எதற்காக நீங்கள் கொல்லப்பட்டீர்கள் என்று நாம் விசாரிப்போம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் விசாரணை செய்வான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் விசாரணை செய்வான். மனதில் வைத்துக் கொள்ளுங்கள், எங்கேயோ பர்மாவிலே நடக்கிறது, எங்கேயோ முசஃபர் நகரில் நடக்கிறது நினைத்துக் கொள்ளாதீர்கள். இந்தியாவுக்கு இதே மாதிரி சம்பவம் நடந்தது. போட்டோ தீவிரவாதிகள், போட்டோ அஸ்ஸாமை சேர்ந்த போட்டோ தீவிரவாதிகள் அங்கிருக்கிற முஸ்லிம்களை ஏறத்தாழ 1.5 நூற்றாண்டுகளாக வாழக்கூடிய முஸ்லிம்களை பர்மா அகதிகள், வங்காளதேச அகதிகள் என்ற காரணத்தை முன்னிட்டு வைத்து அவர்களை கடந்த 2 ஆண்டுகளுக்கு 2013 அவர்கள் 1.5 லட்சம் அஸ்ஸாம் முஸ்லிம்களை 1.5 லட்சம் பேரை 48 மணி நேரத்தில் 42 நாட்டை விட்டு துரத்தலாம். முதுகில் வயதான தாயும் தந்தையும் சுமந்து கொண்டு கையில கிடைச்சதை தூக்கிட்டு தப்பித்து ஓடினார்கள். எப்படிப்பட்ட ஆயுதம் தெரியுமா? சொந்த உள்நாட்டுக்குள்ளே பயங்கர துப்பாக்கி கொண்ட ஆயுதங்களை கையில் வைத்திருந்தார்கள். இந்த அரசாங்கம் ராணுவத்தை நிறுத்தி அவளை கட்டுப்படுத்துவதற்கு பதிலாக முஸ்லிம்களுக்கு பாதுகாப்பு தருவதாக சொன்னார்களே ஒழிய, இந்திய நாட்டு ராணுவத்தின் துப்பாக்கிகள் இந்திய நாட்டில் இருக்கிற போட்டோ பயங்கரவாதத்துக்கு எதிராக இந்திய நாட்டு ராணுவம் துப்பாக்கியை தூக்கவில்லை. அப்படி முஸ்லிம் சமுதாயம் தூக்கினால் அவர்களை இவன் பயங்கரவாதி என்று சொல்லுவான். என்னை பாதுகாப்பதற்கு, என் மனைவியை, பிள்ளைகளை, கற்பை பாதுகாப்பதற்கு ஆயுதம் ஏந்தினால் நமக்கு பெயர் இந்த சமூகத்தின் பயங்கரவாதிகள், தீவிரவாதிகள். நல்லா தெரிஞ்சுக்க, இந்த பட்டத்தை இவன் தருவான் என்பதற்காக நாம் கோழைகளாக வாழ்வோம் என்று சொன்னால், அஸ்ஸாமில் நடந்த பிரச்சனை, முசஃபர் நகரில் நடந்த பிரச்சனை, பர்மாவில் ரோஹிங்கியா நடக்கிற பிரச்சனை, இந்த ஊருக்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருப்பி சோதனைக்கு விட்டுருவான். அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக, அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. அப்ப இந்த மீடியா நீங்கெல்லாம் பெரிய ஜனநாயக போராளிகள், உங்க கும்பலை எல்லாம் சங் பரிவார் கற்பழிப்பான், நீங்க எல்லாம் என்ன செய்யணும், போலீஸ்ல போய் மலப்பான் ஸ்டேஷன் அனுமதி வாங்கி சுப்ரமணிய சார்பாக ஒரு கண்டன பொதுக்கூட்டம் நடத்துகிற பாய் அப்படிமா. ஒரு ஆள் சும்மால சொல்லுவான், அப்படிதான் சம்பவமே நடக்கல, ஏன்னா உன் அக்கால கற்பழிக்கல. நான் அப்படிதான் சொல்லுவேன், ஏன்னா அறிவிட்ட நாய்களா, ஏன்னா வெக்க வேண்டாமடா. மனிதன் உணர்வு கொந்தளிப்பு இருக்கும் பொழுது அவனுக்கு தீனி போடுற மாதிரி அல்லாஹ்வுடைய வசனங்களை சொல்லி நீ இறை நம்பிக்கை ஊட்டு, வறுமை வாழ்க்கைக்கு அவனை தூண்டி விடுவதற்கு பதிலாக என்னப்பா வார்த்தைகள். எப்பா மாமியா உடைச்சா மண்சட்டி, மரும உடைச்சா பொன்சட்டியாப்பா, இல்ல உங்களை எவனா பள்ளியில லேசா அடிச்சிட்டான முஸ்லீம்களே வாங்கப்பா அடி அடி நினைக்கான் அப்படிங்க. அவனை ஒருத்தர் ஸ்டேஷன்ல போட்டு சென்னையில வல்ல உடைச்சுட்டான். வாங்க அங்கங்க பிளக்ஸ் போர்டு, பள்ளியில ரத்தம் வர்ற மாதிரி, கண்ணுல கண்ணீர் வர்ற மாதிரி, பாத்துங்களா பாத்துங்களா. ஏடா எங்களை போலீஸ் 2012 லத்தி சார்ஜ் அடிச்சான், என்னடா பண்ணோம் நாங்க, எவ்வளவு போய் கையை பிடிச்சிருந்தோம், இந்த விமன் போலீஸை கையை பிடிச்சிருந்தோமா, கல்லூரி மாணவிகளை போய் கிண்டல் பண்ணோமா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி இன்னோசன்ஸ் ஆஃப் முஸ்லிம் திரைப்படத்துல ஆபாசங்கள் இருக்கு, அந்த படத்தை ஓட ஓட கூட தடுந்தாண்ட கோரிக்கை வச்சோம். எங்க அப்பாவி பெண்களை இடுப்பு அடிச்சு உடைச்சான, நீ நல்ல முஸ்லிமான அப்பா என்னடா சொன்ன, பேட்டி கொடுத்தீங்க, என்ன பேட்டி கொடுத்தீங்க, வன்முறையாளர்களை ஒடுக்கணும். யார வன்முறையாளர், நாங்களா? நாங்களா வன்முறையாளர்களே? யாரு அடிச்சா? நீங்க ஆம்பளை அந்த அடிச்ச போலீஸை போய் கேட்டுக்கணும். எப்போதுமே இந்த சமூகத்தில் உள்ளுரிகள் இது மாதிரி வேலை செய்து கொண்டே இருப்பார்கள். அப்ப இவனுக்கு அடிபட்டா என்ன செய்யுமா, போஸ்டர் அடிச்சு விட்டா, திருவள்ளிக்கடியில் பாருங்கள் எங்க சகோதரின் திருமுகங்களை பாருங்கள், அவர்கள் மூக்குல இளவான், எங்களுக்கு அடிச்சா தக்காளி உலக ரசம் வருங்க, எங்களுக்கு தக்காளி ஆட வருது. அப்போ பிரிச்சு பார்க்கிறது என்ன கேவலமான செயலை செய்கிறார்கள். இந்த பர்மா முஸ்லிம்களுக்கு தீர்வு என்பது, இனி தீர்வு என்ன என்பது இந்திய நாட்டு அரசாங்கத்துக்கு தெரியும். இந்திய நாட்டு அரசாங்கம் நல்லா தெரியும். இது விளைவு எங்க போகும், நாடு புலம்பெயர்ந்தவர்கள் எப்போதும் சும்மா இருக்க மாட்டான், அது மட்டும் ஞாபகம் வச்சுக்க. சுதந்திர தியாகம், இந்த நாட்டில் இருக்கிற கடைசி கைகால் இல்லாத ஊனமுற்றவனுக்கு கூட அந்த மண்ணில் சுதந்திர தியாகம் என்பது உண்டு. இது ஞாபகத்தில் வச்சுக்க, இதை மனசுல வச்சுக்க. அவன் எங்க போனாலும் அவன் அந்த சொந்த மண்ணின் மீது காதல் கொண்டுதான் இருப்பான். இப்ப புலம்பெயர்ந்து எங்கேயாய போய் தஞ்சம் புகுந்திருக்கலாம். இலங்கை தமிழர்கள் இதே போன்று புலம்பெயர்ந்து தங்கியிருந்தாலும் அவர்களுடைய ஒருங்கிணைப்பு நடந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆகவே இந்த அரசாங்கம், மத்திய அரசாங்கம் நான் கோரிக்கை வைப்பது, மத்திய அரசு எங்கோ நடக்கிற முஸ்லிம்களுக்கு பிரச்சனை, அதை நாம் கண்டுகொள்ள வேண்டாம் என்று அரசாங்கம் நினைத்துக் கொள்ளக்கூடாது. இந்த நாடு அணிசேரா கொள்கை, நான் நடைமண் கன்றி, அணிசேரா நாடு இந்திய நாடு.
எவனோடு எக்காலத்தில் கூட்டு கிடையாது. ஐநா மன்றத்தில் இந்தியா செல்வாக்கு மிக்க நாடு என்று சொன்னால் இந்த நாடு ஐநா சபையிலே வலியுறுத்த வேண்டும். ஐநா சபையில் பர்மிய முஸ்லிம்கள் மீண்டும் சொந்த நாட்டுக்கு அனுப்பப்பட வேண்டும். அந்த பகுதியில் பர்மிய ராணுவம் அகற்றப்பட வேண்டும். நேட்டோ படைகள் அல்லது ஐக்கிய நாட்டு வேர்ல்ட் பீஸ் கீப்பிங் போர்ஸ், யுனிவர்சல் பீஸ் கீப்பிங் போர்ஸ் படையை நிறுத்த வேண்டும். அவர்கள் பாதுகாப்பு அளிக்க வேண்டும். முதலில் இந்த மக்களுக்கு அவருடைய ரீஹாபிலிட்டேஷன், அவருடைய முதல் திருப்பி வாழ்வுரிமையை திருப்பி தருவதற்கான வேலையை உடனடியாக செய்ய வேண்டும். கடலிலே தத்தளித்துக் கொண்டிருக்கிற அந்த மக்களுக்கு உடனடியாக ராணுவ கப்பல்களை, கப்பற்படை கப்பல்களை அனுப்பி அவர்களை மீட்டுக் கொண்டு சொந்த நாட்டை அல்லது முதலில் ஐநா அகதிகள் முகாமில் வைத்து பராமரித்து மீண்டும் ஐநாவுடைய பாதுகாப்பு படையின் கையிலே ரோஹிங்கியா மாகாணம் கைக்கு வந்த பிறகு அந்த மக்களை அந்த பகுதியிலே குடியிருத்த வேண்டும். இல்லை என்று சொன்னால் என்ன உருவாகுவான்? அப்பங்கிற பிஎஸ் உருவா, ஐஎஸ் உருவ மாட்டான், பிஎஸ் உருவாயிருவான். நினைக்காதீங்க, வழி கிடையாது. என் தங்கச்சி கற்பழிப்பா, எங்க அம்மாவை கொளுத்துவான், என் பிள்ளையை வெட்டி துண்டா போடுவான், நான் கொடியை பிடிச்சிட்டு கைது செய் மயிறு செய் போடா. என்ன செய்வேன்? 1000 தூக்கி தான் வருவேன், 1000 தூக்கி தான் வருவேன். நான் என் இலக்கு, என் உயிர் அல்லாஹ்வுக்கு உரியது. என் உயிர் அல்லாஹ்வுக்கு மட்டுமே உரியது. என் உயிர் போகும் என்று சொன்னால் 10 உயிரை மாய்ச்சிட்டு நானும் போக வேண்டும். உண்மையான இறை விசுவாசி கொலைகளாக இருக்க மாட்டான். இப்ப நல்லா தெரிஞ்சுவிட்ட அரசாங்கம் இன்னொரு கோரிக்கை வச்சிரும். இந்த ஆங் சான் சூகின்னு ஒருத்தர் இருக்கான். ஆங் சான் சூகி அங்கே எதிர்கட்சி தலைவர், நேஷனல் லீக் டெமோக்ராட்டிக் பார்ட்டியுடைய பர்மாவுடைய தலைவர். அவன் எதுக்கு தெரியுமா? அவரே அந்த அம்மா உள்ள இருந்துச்சு. எதற்கு? அடக்குமுறையின் காரணமாக பல ஆண்டுகளாக சிறையில் இருந்தது. வெளியே வந்தவருக்கு நோபல் பரிசு கொடுத்தார்கள், அமைதிக்கான நோபல் பரிசு. அந்த பொம்பளை இதுவரைக்கும் வாய் திறக்கல. இதுவரைக்கும் அந்த பெண்மணி வாய் திறக்கவே இல்லை. ஏன் தெரியுமா? வாய் திறந்தால் ஓட்டு போய்விடும் என்பதற்காக, ஓட்டு வங்கி சிதறிவிடும் என்பதற்காக வாய் திறக்காமல் இருக்கிறார் அந்த பெண்மணி. அப்படி என்றால் அமைதிக்கான நோபல் பரிசை தக்க வைக்கிற தகுதி ஆங் சான் சூகிக்கு உண்டா கிடையாதா? உண்டா கிடையாதா? ஆகவே நாம் ஐநாவுக்கு கோரிக்கை வைக்கணும், ஐநா கடிதம் அனுப்பணும். ஆங் சான் சூகி அமைதிக்கான நோபல் பரிசை தக்க வைக்கிறதுக்கு தகுதியற்றவர். ஏன் ஒரு கண்டனத்தை கூட பதிவு செய்யவில்லை? கண்டனத்தை கூட பதிவு செய்யவில்லை. நாம் இந்த ஜனநாயகம் டெமோக்ரசி சொல்றோம்ல, இந்த டெமோக்ரசி என்பது வேற யாருக்குமான விரோதமான கொள்கை அல்ல. டெமோக்ரசி இஸ் ஸ்ட்ரைட் அவே, இட் இஸ் எலிமெண்ட்ரி டு தி இஸ்லாம். இஸ்லாத்திற்கான நேரடி எதிரி இந்த ஜனநாயகம் என்ற போர்வையில் தான் நம்மளை வலுங்கடிப்பார்கள். நான் ஏற்கனவே சொல்றேன், இந்தியாவில் 25 கோடி முஸ்லிம், இவன் குறைப்பான், டிவைடட் பை 2 போடுவான். 12 கோடி தான் இருக்கீங்க, இருந்துட்டு போ. 12 கோடி என்று வைத்துக்கொள். 12 கோடி முஸ்லிம்களும் போராளிகளாக இருந்தால் இந்தியாவை காப்பாற்றுவதற்கு யாராலும் முடியாது, யாராலும் முடியாது. 12 கோடி முஸ்லிமும் ஓட்டு போட வர்றதுனாலதான் என்ன ஆட்டம். நம்ம இப்போ ஒரு வார்டு கவுன்சில் கூட நம்மகிட்ட கிடையாது. என்ன நமக்கு டெமோக்ரசி தான். ஜனநாயகத்துல நீங்க நம்பிக்கை வைக்கணும் பாய். ஏன் பாய் வைக்கணும்? நீங்க ஓட்டு போட்டு 2 இத்து போன கவுன்சிலர் வச்சுக்கிடுங்க, மைதீன்கான் மாதிரி ஒரு மையத்தை வச்சுக்கிடுங்க. ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? ஒரு பிரயோஜனம் கிடையாது. சமுதாயத்துக்கு நன்மை உண்டா? கிடையாது. அவரை வச்சு அவருக்கே நன்மை கிடையாது. ஏன்னா உட்கார்ந்து எந்திரிக்க முடியாது. இவ்வளவு சிரமங்கள் என்ன செய்ய போனா இந்தியா முழுக்கும் இப்படிப்பட்ட மைதீன்கான் தான் இருப்பான். இந்த அஸ்வத்துல்லா ஓய்சி மாதிரி ஒரு சில பேரை ரோசத்தோட வந்து நிச்சயமா ரோட்ல வந்து நிற்பான், பாராமணத்துல கத்துவான், பிறக்கிற ஒவ்வொரு குழந்தையும் முஸ்லீம் தான் என்று ஆம்பளையா டிபேட்ல சொல்லுவான். நான் தான் சொல்றேன், எப்ப அசுத்தலா வசிங்க கோரிக்கை அசுதாசிகளே, பாராளுமன்றம் நாடாளுமன்றம் இருக்கட்டும், இந்திய நீ ஏகத்துவ கொள்கைக்கு வாங்க, நபி வழியை பின்பற்றுங்க, இந்தியாவுக்கு லீடர்ஷிப் எடுக்க நீங்க தயாராக வாருங்கள். உங்கள் பின்னாடி இன்ஷால்லா நாங்க அணிவகுக்க காரணம். நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க, நாங்க வந்து ஒரே தகுதி தான் பார்க்கோம், அவர்கிட்ட லாயிலாக இருந்தா கொள்கையில உறுதியா இருக்கணும், சிறுக்கு புத்தகத்துக்கு முன்னாடி போகக்கூடாது. அவர் உறுதியாக இருந்தால், நாம் வந்து போராளி குழுக்களாக இருந்தால் ஆயுதம் தான் அவசியம் இல்ல. போலீஸ் கொடுக்கிற துப்பாக்கி சூடுகளையும் ராணுவம் அடிக்கிற துப்பாக்கி குண்டுகளையும் லத்தியடிகளையும் நெஞ்சை பிளந்து கொண்டு வாங்கி வீதியிலே 12 கோடி பேர் வந்தால் இந்திய நாட்டு ராணுவத்தில் 12 கோடி துப்பாக்கி குண்டுகள் கூட கிடையாது. அந்த நாட்டோட குண்டுகள் கூட சப்ளை கிடையாது. உங்களுக்கு தெரியாது. இந்திய நாட்டில் முன்னாள் ராணுவ அமைச்சர், இந்திய ராணுவ கேப்டன் வி.கே. சிங் போகும்போது பேட்டி கொடுத்தான். என்ன பேட்டி கொடுத்தான் தெரியுமா? இந்தியாவில் 7 நாள் தொடர் சண்டையிட்டா அதற்கான ஆயுதங்கள் கூட இந்தியாவில் கிடையாதுன்னு சொல்லிட்டு போயிட்டான். எங்க என்ன கிடையாதான்? 7 நாள் தொடர் சண்டை வந்தா
இந்தியா தாக்கு பிடிக்க முடியாது என்று பகிரங்கமாக there is no ammunition stock in Indian army சொல்லி போயிட்டான். இந்தியன் ஆம்னிஷன் கிடையாதுப்பா, சந்தேகப்பட முடியாதுட்டான். யாரு? இந்தியா, வல்லரசு இந்தியா, பிரதமர் மோடி இருக்கிற இந்தியா லட்சணம் தான். நான் சொல்ல எப்பா எதிரி நாட்டை சந்திக்கிறது ஈஸி. உள்நாட்டு இந்த நாட்டு உள்நாட்டு ஜிகாதிகளை நீ சந்திப்பது ஒன்னால சாத்தியம். இங்க எச்சரிக்கையா சொல்றோம். பர்மா முஸ்லிம்கள் உள்ளத்துல முதல்லயே என்ன பண்ணிட்டான் அப்படின்னா, நீங்கள் அந்நியர்கள் 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 அவளை மனசளவில் அவளை நிறுத்திட்டான், அவளை கோழையாக்கிட்டான். அதன் காரணமாக அவர்கள் பின்தங்கினார்கள். நான் கடைசியாக வசனத்தை சொல்லி அல்லாஹ்வுடைய வசனத்தை சொல்லி நிறைவு செய்கிறேன். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சூரா ஆல இம்ரானில் 195 வசனத்தில் இப்படி சொல்லுகிறார். அன்னி லா உலிவு அமல் ஆமிலின் மின்கும் மின் தக்ரி முன்சா பௌலுக்கும் மின் பகலின் ஃபல்லதீன ஹாஜரு உஃரிஜு من ديارهم وأعوذ بسبيلي وقاتلوا قتلوا الله مغفرة عنهم سيئاتهم ولا أدخلنهم جنات تجري من تحتها الأنهار ثوابا من عند الله والله عنده حسن الثواب. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறார், மூமியான பெண்கள் ஆண்கள் உங்களில் யாராக இருந்தாலும் நீங்கள் நிச்சயமாக நீங்கள் செய்த நல்ல காரியங்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வீணாக்கி விட மாட்டான். மேலும் அல்லாஹ் சொல்கிறான், உங்களில் வீடுகளில் யார் வெளியேற்றப்பட்டாரோ, உங்களில் யார் அல்லாஹ்வுக்காக வீட்டை விட்டு வெளியேறினார்களோ, யார் என்னுடைய பாதையிலே துன்புறுத்தப்பட்டார்களோ, யார் அல்லாஹ்வின் பாதையிலே யுத்தம் செய்தார்களோ, யார் அல்லாஹ்வின் பாதையிலே யுத்தம் செய்யப்பட்டு ஷஹீதுமானார்களோ, அத்தகையுடைய பாவங்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் போக்கி விடுவான். அவர்களை ரப்பல் ஆலமீன் சொர்க்கத்தில் பிரவேசிக்க செய்வான். நாம் இந்த உலகில் உயிரோடு வாழ்ந்து எத்தனை அமல்கள் செய்தாலும் அது அல்லாஹ்வுக்கு ஏற்க போகிறான் இல்லையா என்று தெரியாது. அல்லாஹ்வின் பாதையிலே ஹிஜ்ரத் செய்வதும், வீடுகளை இழப்பதும், துன்பங்களை சகித்துக் கொள்வதும், அல்லாஹ்வின் பாதையிலே ஜிஹாத் செய்வதும், இறை பாதையிலே உயிர் திறப்பதும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த பூமியிலே நாம் செய்த அசுத்தமான பாவங்களை எல்லாம் மன்னித்து விட்டு ரப்பல் ஆலமீன் நமக்கு மகத்தான சொர்க்கத்தை தருவான். சதா நீரறிவில் அங்கே ஓடிக்கொண்டிருக்கும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறானே, அந்த சொர்க்கத்தை ஆசைப்பட்ட கூட்டமாக நாங்கள் இருக்கிறோம். இறைவா, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தூதர் சொன்னார்கள், யார் ஒருவர் தன் மறைவான நிலையில் தன் சகோதரனுக்காக இன்னொரு சகோதரனுக்காக இறைவா இவருடைய துன்பத்தை நீக்கி இவரது காரியங்களை நிறைவேற்றி என்று பிரார்த்தனை செய்கிறானோ, அவனுக்காக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மலக்கை நியமித்து என் அடியான் அந்த அடியானுக்கு கேட்டதை போன்று இவனுக்கும் கொடு என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சுப செய்தியை சொல்கிறான். நீங்கள் உங்கள் இளைவரும் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்யுங்கள், இறைவா இந்த சோதனைக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிற எங்கள் சகோதர சகோதரிகளை அவருடைய பாவங்களை மன்னிப்பாயாக, அவருடைய துன்பங்களை நீக்குவாயாக, அவருடைய இம்மை மறுமை வாழ்க்கை சிறந்ததாக ஆக்கி தருவாயாக. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்முடைய அனுதினமும் அருமறை திருக்குர்ஆன் சூரத்துல் பக்ரால ஓத சொல்கிற வசனத்தை நீங்களும் அனுதினம் ஓதி நீங்களும் நான் ஓதி வருவோம். ரப்பனா வலா துஹம்மில்னா மா லா தஅகத லனா பிஹி வஃபுன்னா வஃபில்லனா வர்ஹம்னா அன்த மௌலானா ஃபன்சுர்னா அலல் கௌமில் காஃபிரின். ரப்பே, எதையும் சுமக்க சக்தி இல்லாத விஷயத்தை எங்கள் மீது சுமத்தி விடாதே யா அல்லாஹ். எங்கள் பாவங்களை மன்னிப்பாயாக, எங்களை மன்னித்தருள்வாயாக, எங்களுக்கு நீ அருள் புரிவாயாக. இரட்சகனே உண்டே என்று எங்களுக்கு பாதுகாவல் யாரும் இல்லை யா அல்லாஹ். நிராகரிக்கும் காவிரிகளுக்கு எங்களுக்கு வெற்றியை தருவாய் யா அல்லாஹ். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சூரத்துல் பக்ராவில் 286 வசனத்தை இப்படி சொல்லி ஓதும்படி நமக்கு கேட்டுக் கொள்கிறான். அடியார்கள் இதை ஓதுவோம். அல்லாஹ் இறைவா, காவிரிகளின் தீங்கை விட்டு எங்களை பாதுகாப்பு தருவாயாக, காவிரிகளிலிருந்து எங்களுக்கு வெற்றியை தருவாயாக, எங்கள் ஈமானம் இறைச்சும் நிறைந்த வாழ்க்கைகளுக்கு தந்தல்வாயாக. இறைவா, துன்பத்தில் ஆளாகி இருக்க உலகெங்கும் துன்பத்தில் ஆளாகி இருக்கிற எங்கள் முஸ்லிம் சகோதர சகோதரர்கள் துன்பங்களை நீக்குவாயாக என்று அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்யுங்கள். அதுபோல ரப்புல் சமாவாத் சப்பு ரப்புல் அர்ஷில் அலீம் குல்லி தார மின் ஃபுலான் பின் ஃபுலான் அன்சாய் மின் கலாய்க யக்ஃபுருத அலைஹி மின்ஹா. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இறைவா, பெரும் சேனைகளை சிதறடிப்பவனே, பெரும் படைகளை சிதறடிப்பவனே, எங்களுக்கு உதவி செய்வாயாக என்று அல்லாஹ்விடத்தில் நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒருவனை நமக்கு போதுவனாக இருக்கிறான். யார் படைத்த இறைவனை தன் பாதுகாவலனாக உற்ற ஆக்கி கொண்டிருக்கிறானோ அவன் துக்கப்படவும் வேண்டாம், அவன் கவலைப்படவும் வேண்டாம். எதிரிகளை வெல்வதற்கு அல்லாஹ்வே நமக்கு போதுமானவனாக இருக்கிறான். இப்பவும் சொல்கிறேன், யுத்த அழைப்பு ஒன்றை முஸ்லிம்களுக்கான கலிபா உலக அளவில் உருவாகி அந்த கலிபா உண்மையானவர்களாக இருந்து யுத்த அழைப்பை கொடுத்தால் நாடு நகரங்களை எல்லைகளை தாண்டி மூமின்களுக்காக அல்லாஹ்வின் பாதையிலே ஷஹீதாவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். அரசாங்கம் புரிந்து கொள்ளட்டும், அரசாங்கம் புரிந்து கொள்ளட்டும். எங்களை சிறுபான்மையர் என்று நினைத்து ஒடுக்க நினைத்தால் இந்த சமூகம் புதைக்கப்படுவதில்லை, இந்த சமூகம் விதைக்கத்தான் படும். அல்லாஹ்வுடைய விரோதிகளை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், இது அல்லாஹ்வுடைய ஜோதி தன் நாவினால் ஊதி அணைக்க பார்க்கிறார்கள், அது ஒருபோதும் நடக்காது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், நீங்கள் இது சரியில்லை என்று சொன்னால், நாம் கோழைகளாக இருந்தால்
உங்களை அழித்துவிட்டு இன்னொரு சமூகத்தை அல்லாஹ் கொண்டு வருவான். அவர்கள் நம்மை போன்று கோழைகளாக இருக்க மாட்டார்கள். அல்லாஹ்வுடைய விரோதிகளை சந்திப்பார்கள், கலம்புவார்கள். அல்லாஹ்வுடைய வேத வாக்கை, வேத வசனங்களை அவர்கள் ஓங்கி பிடிப்பார்கள். மறுமை வாழ்வு இறைவனை அஞ்சியவனுக்குத்தான், அல்லாஹ்வை பயந்தவனுக்குத்தான். அல்லாஹ்வை பயந்தவனுக்கு மட்டும்தான் மறுமை வாழ்வு என்று சொல்லி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனை பயந்தவருடைய கூட்டத்தார், பயந்து வாழ்கிற கூட்டத்தார் நம்மளையும் சேர்த்து வைப்பானாக. பாதுகாக்கப்பட்ட மக்களாக கடலில் தத்தளிக்கிற சகோதர சகோதரிகளையும், பர்மா முஸ்லிம்களையும், உலகெங்கும் துன்பத்தில் ஆளாகிற முஸ்லிமையும் ஆக்கிடுவானாக. இறைவா, உன் வாக்கை ஓங்க செய்கிற ஜிகாதிகளுக்கும் போராளிகளுக்கும் ரப்பே அவருடைய உள்ளங்களையும் பாதங்களையும் நீ பகிரங்கமாகவும் ரகசியமாக உறுதிப்படுத்த என்று துஆவுடைய உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கோஷம் போட்டு எனக்கு முடிச்சிடும். நாரே தக்பீர், நாரே தக்பீர், ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், ட்ரிபிள் கேயின் ஆர்ப்பாட்டம், படுகொலை செய்யப்படும் பர்மா முஸ்லிம்களை பாதுகாக்க வலியுறுத்தி முழக்கமிடும் ஆர்ப்பாட்டம். பர்மா அரசே, மியான்மர் அரசே, அடக்கிடே அடக்கிடே அத்துமீறும் புத்த பிச்சுகளை அடக்கிடே அடக்கிடே. ஐநாவே ஐநாவே காக்காதே காக்காதே, மௌனம் மட்டும் காக்காதே.